வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 17. ஒன்னாதான் கேக்குறேன், பதில் சொல்லு என்றான் மிருதன் கோபமாக. அது அது உன்னை சமாளிக்க அப்படி போய் சொன்ன. எனக்கு ஒண்ணு பிடிக்கும், நீ ஈடுபடுற நடவடிக்கைகள் தான் பிடிக்கல. திருமணத்துக்கு அப்புறம் உனக்கு புரிய வச்சிடலான்னு எண்ணி என முடிக்காமல் தன்னை தயக்கத்துடன் நிமிர்ந்து பார்த்தவளை தீப்பார்வை பார்த்து வைத்தான் அவன். மித்து என்று நெருங்கியவளை மெல்ல நகர்த்தி, எனக்கு கொஞ்சம் தனிமை வேணுமிருடா சோ என்று நிறுத்த இவள் முகம் சிவந்தது. ஓகே என்றவள் வந்த அழுகையை உள்ளுக்குள் அடக்கிக் கொண்டு வேகமாக அறையினுள் சென்றாள். சிறிது நேரத்திற்கு முன்னால் அவன் மனைவி செய்து கொண்டிருந்த வேலையை தற்பொழுது அவள் கணவன் தொடர்ந்தான். அதுதான் கடல் அலைகளை வெறித்துக் கொண்டு நின்றிருந்தான். மனதை திசை திருப்ப வேண்டி மடிக்கணினியை எடுத்துக்கொண்டு அமர்ந்திருந்தவளின் மனதோ தன்னவனை விட்டு நகர மறுத்து வெளிகளில் கரகரவென்று நீரை உற்பத்தி செய்திருந்தது. கன்னங்களில் இடைவிடாமல் வழியும் நீரை அலுப்புடன் அவள் துடைத்துக் கொண்டிருக்க மிருதன் வந்து அவள் அருகே அமர்ந்தான். மெரினாவோ விழிகளை திருப்பிக் கொள்ள இவனுடைய முகத்தில் முறுவல் விரிந்தது. நான் வேணும்னா உதவி செய்யவா என்றவனை அவள் புரியாமல் பார்த்திருக்கும் பொழுதே தன் உதட்டால் அவள் கன்னங்களில் வழியும் நீர் தடங்களை துடைக்க ஆரம்பித்தான் கணவன். மித்து என ஆட்சேபித்து அவனை அவள் விலக்கித் தள்ள அதற்கு மேல் அவளை வற்புறுத்தாமல் தலையோடு தலை வைத்து முட்டியவன், நம்ம வாழ்க்கை பத்தி உன்கிட்ட கொஞ்சம் நான் முக்கியமா பேசணும் என்றதும் அவள் மனதில் திகில் சூழ்ந்தது. எனக்கு அரசியல் தான் முக்கியம், நீ இல்லன்னு சொல்லிடுவானோ? அவனை கலவரத்துடன் பார்த்தவள், என்ன என்று பெரும் தவிப்புடன் கேட்க மனைவியின் பார்வையில் வருத்தம் அடைந்தவன் சட்டென்று அவளை தன்னோடு சேர்த்து இறுக அணைத்துக் கொண்டு அவள் முகத்தை நிமிர்த்தி தொடர் முத்த மழையை பொழிந்து, ஐ லவ் யூ, புரிஞ்சுதா? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இதுதான் நிஜம். நான் சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, உன் மேல நான் வச்சிருக்க காதல் நிஜம். நம்மளோட பந்தத்துக்கு இடையே தேவையில்லாம அரசியலை நுழைக்காத நீ என்க வேகமாக இடையிட்டாள் மெருனா. நான் நுழைக்கல, முதல்ல நீதான் நுழைச்ச. என்ன என்று கேட்டவனிடம் மதியம் அவன் பேசியதை குறிப்பிட்டு, என்ன வச்சு நீதான் ஆதாயத்திட பாக்குற என பட்டென்று அவள் கோபமாக கூறியதும் இவன் முகமும் சினத்தில் சிவந்தது. மெருனா என அதட்டியவனை, சும்மா கத்தாத என்ற பதிலுக்கு அவள் முறைக்க மிருதன் முதட்டில் அவனையும் மீறி முறுவல் அரும்பியது. பைத்தியமா நீ? இப்ப என்ன இங்க தேர்தலா நடக்குது? உன்னை காட்டி நான் ஆதாயம் தேடுறதுக்கு ஏன் இப்படி கண்ணா பின்னாடி யோசிக்கிற? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. தனியால போய் கூப்பிடுறத விட தம்பதி சமேதரா போனா அப்படி போய் அழைப்பு வச்சா கிடைக்கிற மரியாதை தனிதானே, அந்த அர்த்தத்துல சொன்ன. இல்ல, நீ தெளிவாதான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த. என்னன்னு? நாளைக்கு பிரச்சனை செய்ய நினைக்கிறவங்க கூட இத நினைச்சு கொஞ்சம் தயங்குவாங்கன்னு சொன்னியே. ஓ, அது அம்மாவை சமாளிக்க அப்படி சொன்னண்டா. உன்னை கூட்டிட்டு போக அவங்க மேல ஏதாவது தடை சொல்லக்கூடாதே, அதுக்காக சொன்ன. இல்லன்னா யோசிச்சு பாரு, இதுக்காக எல்லாம் என்ன எதுக்க நினைக்கிறவன் தயவு தாட்சியம் பாப்பானா? என்னவோ உன்னோட போய் தனிப்பட்ட முறையில அவங்கள சந்திச்சு உனக்கும் சமூகத்துல ஒரு மரியாதையை தேடித்தரும் நினைச்சேன். எனக்கு இப்படிப்பட்ட மரியாதை எல்லாம் வேணாம். இப்ப என்ன சொல்ல வர நீ? என்னோட எங்கேயும் வரமாட்டேங்கிறியா? சரி விடு சட்டென்று சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தவனை கோபமாக இருக்கிறானா என்று தயக்கத்துடன் திரும்பி பார்த்தாள் மெருனா. என்ன பார்வை? கோமா? அவளை வெளியிடுங்க நோக்கியவன் பின் மெல்ல சிரித்து, பார்த்தா அப்படியா தெரியுது என்றான் கேள்வியாக. இல்ல என்றவள் தயங்கி, மித்து இந்த அரசியல்லாம் கண்டிப்பா வேணுமா என்றாள் மீண்டும். சில நொடிகள் மௌனம் காத்தவன் பின் நிமிர்ந்து அவள் கரத்தை பற்றி கொண்டு, மின்னு உனக்கு தெரியாததில்ல, இந்த இடத்தை அடைய நான் ரொம்பவே சிரமப்பட்டிருக்கேன். அதை இவ்வளவு சுலபமா விட்டுட்டு வர சொல்றியே என்றான் பொறுமையாக. ஆனா உன்னோட எய்ம் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணுன்றதானே, அப்புறம் எதுக்காக நீ இதுல இறங்குன என்றாள் மனத்தாங்களுடன். இதுக்கு பதில் சொன்னா விட்டுடுவியா என அவன் திருப்பி பளிச்சென்று மடக்கவும் இவள் புரியாமல் பார்த்து, எதை விடணும் என்று பதிலாக கேட்டாள். அரசியலை விட்டு விலகிடுன்னு விடாம என்ன வற்புறுத்துறத நீ விட்டுடணும். இதை எவ்வாறு ஏற்பது என்று தயங்கினாள் மெருனா.
அவள் யோசனை கண்டு, அந்த வாக்குறுதிய நீ எனக்கு தர்ற வர என்கிட்ட இருந்து உனக்கு பதில் கிடைக்காது என்றவாறு அலைபேசியில் மூழ்கினான் மிருதன். அவன் பிடிவாதம் அறிந்திருந்தவள் வேறு வழி இல்லாது, சரி சொல்லு என்றாள் அரைமனதாக. முகம் இறுகியவன், என் வாழ்க்கையில நான் சந்திச்ச சில சம்பவங்கள் எனக்கு காவல்துறையினர் மேல வெறுப்பையே கிளப்பிடுச்சு. அதனால நிச்சயமா அந்த துறையை தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு முடிவெடுத்தேன். அடுத்த கல்லூரி காலங்கள்ல நான் பார்த்த அரசியல் என்ன ரொம்பவும் கவர்ந்து இழுத்ததுனால இதை தேர்ந்தெடுத்துட்டேன் என்றான் தோள்களை குலுக்கி சுலபமாக. அப்படி என்ன சம்பவம் நடந்திருக்கும், கேட்கலாமா என அவள் சிந்திக்கும் நேரம், இதுக்கு மேல எதுவும் கேட்காது. அதே போல இன்னொரு முறை நமக்கிடையே இந்த பேச்சு வர்றத நான் சுத்தமா விரும்பல. சோ இதை இத்தோட விட்டுடு. காதல், குடும்பம் வேறு, தொழில் வேறு, ரெண்டையும் ஒன்னா போட்டு குழப்பிக்காத என்று அவளை தோளோடு சேர்த்தனைத்தான். அமைதியாக அவன் தோளில் சாய்ந்து கொண்டவள், ஆனா நாளைக்கு இதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா சட்டத்துக்கு புறம்பா நடப்பவங்க எப்போதுமே தப்பிச்சிட்டு இருக்க முடியாதே. அதே போல ஆட்சி மாற்றம் வந்தா வேண்டாதவங்க மேலதானே முதல்ல வழக்கு போடுவாங்க என்றாள் கவலையுடன். சிரித்தவன், இதோட இன்னொன்னே மறந்துட்டியே, அப்படி வழக்குல சிக்கிட்டவங்க எல்லாம் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்களா என்ன? பைத்தியக்காரி, தேவையில்லாம குழப்பிக்காத. என்னை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். அது போல ஒரு சூழ்நிலை வந்தா அதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்ன்றதுக்காகவே நான் தனியா சட்டத்துக்கான பட்டய படிப்பை முடிச்சிருக்கேன். அது தெரியுமா உனக்கு என்றான் மிருதன் அலட்சியமாக. இவனிடம் பேசி ஜெயிக்க முடியாது என்பதை உணர்ந்தவள் தற்காலிகமாக பேச்சை ஒற்றி வைக்க நினைத்தாள். இருவருமே மிகவும் ஆசைப்பட்டு காத்திருந்து செய்து கொண்ட திருமணம் இது. வாழ்க்கையை ஆரம்பித்த 3வது நாளே எதற்காக இவ்வாறு வாக்குவாதம் செய்ய வேண்டும்? பொறுமையாக பேசிக் கொள்ளலாம் என்று வேறு பேச்சை எடுத்தாள். சரி, எத்தனை மணிக்கு நாம கிளம்பணும்? எங்க? நீதானடா நாம 2 பேரும் பத்திரிக்கை வைக்க போறோம்னு சொன்ன. நீ வரலன்னு சொன்னியே. சொன்னதான். இப்ப அமைதியா யோசிச்சு பார்த்தா மத்தவங்க முன்னாடி உன்னை விட்டு கொடுக்க கூடாதுன்னு தோணுது. நமக்குள்ள என்ன சண்டை வேணாலும் போட்டுக்கலாம், ஆனா அடுத்தவங்க முன்னாடி உன்னுடைய கௌரவம் காக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இல்ல என்றாள் அவள் அமர்த்தலாக. எப்படி இப்படி என்று அவன் கேலியாக சிரிக்க, போட என முறுக்கிக் கொண்டு அவள் திரும்பி அமர முயலும் நேரம் அதற்கு இடம் கொடாமல் அவளின் கழுத்தை வளைத்து இதழோடு இதழ் அணித்துக் கொண்டான் மிருதன். என்று அவனை பிடிவாதமாக விலக்கி தள்ளியவள் லேசான மூச்சரிப்போடு, கிளம்ப வேணாமா என்க. அதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கே என்றவன் அவளை மேலே பேச விடாமல் மீண்டும் சரசமாக தன் காதல் லீலைகளை புரிய துவங்க மெல்லிய சிரிப்போடு அவனின் ஆக்கிரமிப்பை இமைகள் மூடி மெதுவாக ரசிக்கத் தொடங்கினாள் மனைவி. நாளை மறுநாள் வரவேற்பு என்றிருந்த நிலையில் அதற்கு அடுத்த நாள் நாம் ஊருக்கு கிளம்பிவிட வேண்டும் என்று தன் மனைவியிடம் அறைக்குள் கெடுபடியாக சொல்லிக் கொண்டிருந்தார் புகழேந்தி. மிருத்யுஞ்சயன் வெளியே சென்றிருக்க தமிழ்ச்செல்வியிடம் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருக்கலாம் என்று எண்ணி கீழே இறங்கி வந்த மிருணாளினி மாமனாரின் பேச்சை கேட்டு அறை வாயிலில் தயங்கி நின்றாள். அவளை கவனித்துவிட்ட செல்வி, என்ன மிருணா அங்கே நிக்கிற, உள்ளவா என்று புன்னகைக்க பதிலாக முறுவளித்தபடி அருகில் சென்று அமர்ந்தவள் சின்ன தயக்கத்துடன் திரும்பி மாமனாரை பார்த்தாள். அவரின் முகத்தில் தெரிந்த இறுக்கம் இவளுக்கு லேசான கவலையை கொடுக்க விரல்களை பிசைந்தபடி தான் பேச நினைக்கும் விஷயத்தை அவரிடம் எப்படி சொல்வது என்று தவிக்க ஆரம்பித்தாள். புகழேந்தியை பார்ப்பதும் ஏதோ சொல்ல தயங்குவதுமாக இருந்த மருமகளை கவனித்த செல்வி நேராக அவளிடமே கேட்டுவிட்டார். மாமாட்ட ஏதாவது சொல்லணுமாமா? ஆ என அவள் வேகமாக நிமிரும் நேரம் புகழேந்தியும் அவளை திரும்பி பார்த்தார். அது ஆமாத்த என்றவள் மாமனாரிடம் திரும்பி, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், ஆனா நான் சொல்ல வரத நீங்க தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க என்றாள் அவரிடம் அவசரமாக. அவளின் பதற்றம் கண்டு கனிவுடன் பார்த்தவர், உன்னையே நான் தப்பா எடுத்துக்க போறேன் என கேட்டார். இல்ல அது என்றவள் தடுமாற, உண்மையே சொல்லணும்னா தான் வாழ்க்கையில என் பையன் உருப்படியா செஞ்ச ஒரே நல்ல காரியம் ஒன்ன அவன் மனைவியா தேர்ந்தெடுத்ததுதான் என்று நகைக்க இவள் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தது. மாமா, உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். திருமணம் குறிச்சு தமிழ்கிட்ட அவன் அடி போடும் போதே பொண்ணு யாரு என்னன்னு அவன் மூலமா அவன்கிட்ட இருந்து எல்லா விவரங்களையும் கறந்துட்டேன். பொது வாழ்க்கையில தான் இப்படி ஒரு மோசமான பாதையில போயிட்டானே தவிர சொந்த வாழ்க்கையிலாவது உருப்படுமேன்னு ஒரு தகப்பனா இருந்தது ஒரு கவலை. வேற என்ன என்றார் புகழேந்தி பிரக்தியாக. அவரை வருத்தத்துடன் பார்த்தவள்,
எனக்கும் அதான் கஷ்டமா இருக்கு மாமா. மித்து ரொம்பவே நல்லவன் தான். ஏன் இப்படி பாத மாதிரி போனான்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் எடுத்து சொன்னா சரியா புரிஞ்சுக்குமா? அப்படிதான் நான் சுலபமா நினைச்சேன். ஆனா அவன் அரசியல்வாதி இல்ல. தான் பேச்சால என் வாயே அடிச்சிட்டான். அவனை மாத்துறதுக்கு ரொம்பவே சிரமப்பட வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. நிச்சயமா ஒரு நாள் அவனை நான் மாத்தியே தீருவேன் என்றதும் செல்வி வேகமாக அவள் கைகளை பற்றி கொண்டார். எப்படியாவது அதை செஞ்சிருமா நீ. எனக்கு வேற எதுவும் வேணாம். பழிபாவத்துக்கு அஞ்சாம செய்யற செயல்கள் எல்லாமே நம்ம பரம்பரையே தான் தாக்கும். நமக்கு இல்லாத சொத்தா பணமா? இவன் ஏன் தான் அப்படி செய்யறானோ தெரியல. உன் மாமா எல்லாம் தன் செல்வாக்க பயன்படுத்தி அரசியலுக்கு வந்து தன்னால முடிஞ்ச 4 நல்லதை தான் மக்களுக்கு செஞ்சாரு. அவங்கிட்ட அதை சொன்னா நம்ம கிட்ட உள்ளதை ஏமாந்து போய் செலவிட்டார் அவரு. அதனாலதான் அவரால் தன் சொத்த கட்சியிலேயே ஒரு பெரிய பதவியை அடைய முடியல. ஆனா நான் அப்படி இல்ல. அவரோட எதிர்கட்சியிலேயே சேர்ந்து கூடிய விரைவிலே பெரிய மந்திரியாய் காமிக்கிறேன் பாருங்கன்னு சவால சொல்றான். அவன்கிட்ட இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? அவன்கிட்ட இருந்து ஏதாவது அப்பப்போ புத்திமதி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தாலும் இவர் வேற அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு, அடம் பிடிக்கிறாரு என்றார் செல்வி கவலையாக. ஆமா, அப்படியே நாம சொல்றத அவன் மண்டையில ஏத்திட்டாலும் என்றார் புகழ் கடுப்புடன். அதை கண்டு புன்னகைத்த மெருனாவோ, உங்க மகனுக்காக இல்லைனாலும் எனக்காக நீங்க 2 பேரும் இங்க தங்கத்தான் வேணுமாமா, பிளீஸ் என கெஞ்சினாள். இல்லம்மா, அது சரி வராது என்று உடனே அவர் மறுக்க, நான் சொல்றது சரி வருமான கொஞ்சம் யோசிச்சுதான் பாருங்களேன் நீங்க என்றவளை அவர் புரியாமல் பார்க்க தன் யோசனையை அவரிடம் கூறினாள். மாமா, இதுவரைக்கும் நான் என் வீட்டுல எப்போது தனியா இருந்ததில்ல. ஆனா இந்த ஒரு வாரத்துல 2 இரவுகள் தொழில்முறை சந்திப்புன்னு சொல்லிட்டு மெத்து வெளியே போயிட்டான். வீட்டுல நீங்க 2 பேரும் இருந்தா எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கு. நாளைக்கு திரும்ப நான் ஆபீஸ் போக ஆரம்பிச்சிட்டேன்னா வேலை விட்டு வீட்டுக்கு வர நேரம் இங்க இருக்க தனிமை எனக்கு கொண்டுரும். நீங்களும் அங்க தனியா தானே இருப்பீங்க. அதுக்கு நாம இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்துக்கலாமே. அதெல்லாம் உனக்கு போக போக பழகிடும். நானும் இங்க இருந்து என்ன செய்யறது? ஊர்லனா நம்மோட நிலம், ரைஸ் மில்லு எல்லாத்தையும் மேற்பார்வையிட வசதியா இருக்கும். பொழுது எனக்கு நல்லா போகும்ல. மெருனா எதையோ சொல்ல தயங்குவதை கண்டவர், என்னம்மா, எதானாலும் பரவாயில்ல, உனக்கு தோன்றதை வெளிப்படையா சொல்லு என்று மருமகளை பேச தூண்டினார் புகழேந்தி. உள்ளே வந்த பொழுது தன்னிடம் முதலிலேயே சொல்ல தயங்கிய விஷயத்தை அவள் இன்னமும் பேசவே இல்லை என்பதை சரியாக புரிந்து கொண்டார் அவர். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.